அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த வணக்கம். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. நமக்கு இந்த காலகட்டத்தை, இந்த சனியுடைய வக்கர பயிற்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சமாளிக்கணுன்னா அது என்ன பெரிய விஷயமா? நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம், ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம், எதிர சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம். எவ்வளோ வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை பேரை நாம் சமாளித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறார்? நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட போகிறார்? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் பேசுகிறத ஏன் பயப்படணும்? சனி பகவானை நினச்சி, உண்மையிலேயே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம். அந்த பகவான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு. அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சனி வக்கர பயிற்சி ஆயிட்டார், சனி பயிற்சி ஆயிட்டார், எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும், ஏதோ என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சிடும், என் வாழ்க்கையோட தரம் மாறிடும், தடுமாறிடுவனோ, தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, ஏதாவது சங்கடத்தில் விழுந்துருவனா, கஷ்டப்பட்டுருவனா? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே ஒரே பதில், சனி கெடுக்க மாட்டார். அவ்வளோதான், ஒரே பதில் தான். நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம்? நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும், நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும். யாராவது இந்த உலகத்தில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா? பேச முடியுமா? பேச மாட்டாங்க. இவங்கள்டேருந்து சனி பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாலே போதுமானது. இன்னும் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள். உன் பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எதை யோசிக்கிறோமோ இல்லையோ, பணம் சம்பாதிக்கிறத யோசிக்கணும், பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத யோசிக்கணும். அதை விட்டு சனி கெடுப்பாரா, சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா, சனி நம்மளை ஏதாவது சிரமப்படுத்திடுவாரா, அதை யோசிக்க வேண்டாம். சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம், நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம். இதை விட இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே, இப்போ கோவப்படுறது இல்லைன்னு ஒரு அந்த ஆங்கர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபர் சொல்கிறார், இயக்குனர் நெல்சன், இந்த ஜெயிலர் படம் எடுத்தார். அவர் கோவப்பட்டு என்னங்க பலனு? ஒரு பலனும் இல்லைங்க, யாரும் மாற மாட்டேங்கிறாங்க. கோவப்படுறதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, கோவப்பட்ட நாம் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னார். ரொம்ப அற்புதமான கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை அவர் என்றைக்கு வாங்கிக்கிறாரோ அன்னிலேருந்து ஒரு நல்ல மனுஷன், நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு நல்ல நேரம் என்ன? ஒரே ஒரு விஷயம், பணம் சம்பாதிக்கணும். அதில் முதல்ல எந்த தடை வந்தாலும் பயப்படாதீங்க, சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருங்க. எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி, அந்த கோபத்தினால தான் நமக்கு கஷ்டம் வரும். இந்த எதிராளிகளை பார்த்து கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறார், அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நாம் பார்ப்போம். மிதுன ராசி தர்ம சக்கரம் போல் இருப்பவர்கள், அதாவது யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாரையும் அநீதியாக நடத்தக்கூடாது. இந்த தராசுன்னு சொல்லுவோம்ல, இந்த தராசு மாதிரி நீதியை நாம் நிலைநாட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உண்மையிலே பேசிக்காக சொல்லப்போனால் உண்மையான அன்புக்கு, உண்மையான ஆதரவுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள். உண்மை இவ்வளோதான். யாராவது ஒரு வீட்டில் கூப்பிட்டு ஒரு தோசை சாப்பிடுங்க அப்படின்னா கூட சாப்பிட்றேனே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்பு இருக்கா, நான் சாப்பிட்றேன், இப்படி யோசிக்கக்கூடியவர்கள். அதே ஒரு பணக்காரனோ பெரிய கோடீஸ்வரனோ திமிரில் மிதுன ராசியை கூப்பிட்டு தோசை சாப்பிடு அப்படின்னா, பசி ஃபுல்லாக இப்போ தானே சாப்பிட்டு வந்தேன் அப்படின்வாங்க. அன்புக்கு தலை வணங்கக்கூடியவர்கள், நீதிக்கு பயந்தவர்கள், எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்தை பாதிக்கும், எது செஞ்சாலும் அது தர்மத்துக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள், எல்லாத்து மேலேயும் கொஞ்சம் அலாட்டாக இருக்கக்கூடியவர்கள்,
ஏங்க நமக்கு வம்பு தும்பு, அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அப்படி நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு சனி பயிற்சியில் இந்த வக்கர பயிற்சி சில வசதிகளை உருவாக்கப் போகுது. உங்களுக்கு சில வாழ்க்கை தத்துவத்தை உணர வைக்கப் போகுது. சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சில நேரங்களில் சில மனிதர்கள், அந்த மனிதர்களை இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். ஓ, இவ்வளோ நாள் இதுகிட்ட தான் பழகணும்னா, இவ்வளோ நாள் இந்த மனுஷன் தான் நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாரா, என்னடா இது கொஞ்சம் யோசிக்கலையே. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, அவ்வளவுதான். இந்த தத்துவத்தை இந்த மிதுன ராசிக்காரர்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னிலேருந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. கவலைங்கிறதே உங்களுக்கு கிடையாது, கவலைங்கிறதே கிடையாது. யாரும் உங்களை ஏமாற்றவே முடியாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பர்ஸ் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பக்கத்தில் நிற்கிறான் சார், உங்களோட பர்ஸை அடிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறான். இப்போ அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும், பர்ஸ் அடிக்க நிற்கிறியா, இந்தா 10 ரூபா கையில் வச்சுக்கோ. அவன் பயந்துருவான். அப்போயே இது சாதாரண உதாரணம் சொல்கிறேன். அப்போ நமக்கு நம்மளை ஏமாத்துறவன், நம்மளை வருத்தப்படுறதுக்காக பக்கத்தில் நம்ம வருத்தப்படணும் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்காக கொஞ்சம் நம்ம வருத்தப்படுற மாதிரி நடிக்கலாம், தப்பே இல்லை. இதை தான் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் செய்கிறார். இந்த சனியுடைய வக்கர பயிற்சியில் என்னென்னா, மற்றவங்களுடைய உணர்வுகளை, மற்றவங்களுடைய உள்ளங்களை மிதுனராசி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக சில சிரமங்களை, கஷ்டங்களை நீங்களே எடுத்துக்க போகிறீங்க. சார், நாங்களே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறோம், இதில் மற்றவங்க கஷ்டங்கிறீங்களே அப்படின்னு. அப்படி இல்லைங்க, இது ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். நெருக்கமானவர்களை நீங்கள் உங்களுக்காக உங்கள் வலையில் விழ வைக்கக்கூடிய காலம், உங்கள் அன்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் நெருங்கிய உறவுகளாக இருக்கட்டும், சண்டை போட்ட உறவுகளாக இருக்கட்டும், நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும், சண்டை போட்ட நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய நன்மையினால் வெக்கி தலை குனிஞ்சு அவங்க உங்கள் பக்கம் வரக்கூடிய காலம். எப்படி ஐடியா பாருங்கள். இவ்வளோதான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். தாத்தா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் வள்ளுவர் தாத்தா, இல்லைங்களா? அவ்வளோதான். திருக்குறள் படித்தாலே போதும், எல்லாமே அதில் இருக்குது. ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள்லாம் ஏன் படிக்கணும்? படிக்கணும், அவசியம் படிக்கணும். படித்தோம்னா நம்ம வேறு எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டாம், எல்லாமே அதில் இருக்குது. இப்போ இந்த மிதுனராசிக்காரர்கள் மற்றவங்க, இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் படம் ஒன்று பார்த்தோம், பழைய படம் தான், வசூல் ராஜா MBBSன்னு. நான் மற்றவங்களுக்காக ஒரு பாடல் அதில் வரும், கலக்க போவது யாரு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் ஒரு வரி வரும், மற்றவர்களுக்கு சந்தோஷப்படுவதற்காக நான் கொஞ்சம் கீழே விழறது போல் நடித்தேன் அப்படின்னு அதில் ஒரு வார்த்தை வரும். இந்த பாட்டை ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா தெரியும், வீழ்வது போல் நடித்தேன். அதனால் மிதுனத்தை வீழ்த்த முடியாது. இந்த நேரத்தில் மற்றவர்களுக்காக கொஞ்சம், இப்போ என்னென்னா உங்களை பார்த்து அனுதாபப்படுவாங்க, அச்சோ 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 இப்படி இருக்கார் அவர். 2 செருப்பு போட்டு நம்ம போவோம், ஏதோ ஒரு செருப்பு திடீர்னு வாரம் இருந்துடும். நமக்கு என்ன ஆகுதுன்னா, செருப்பு வாரம் இருந்துட்டுங்கிறத விட யாராவது பாத்திர போகிறானோன்னு நமக்கு என்ன வரும், இது எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, எடுத்துன்னு போகிறதா எடுத்துன்னு போகாமல் இருக்கிறதா, அங்கேயே போட்டுடலாமா, மனசும் வராது. புது செருப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இதை பார்த்துக்கிட்டே எந்த உதவியும் செய்யாமல் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான், என்ன செய்கிறார் இவர் அப்படின்னு. அப்போ அவன் வந்து கேட்கலாம்ல, செப்பல் வேணுமா, இல்லை இருங்க இந்த கேரி பேக் எடுத்துகிட்டு வரேன், இதை எடுத்துன்னு போங்க, இல்லை பக்கத்தில் தான் செருப்பு கடை இருக்குது சொல்லலாம்ல, சொல்ல மாட்டான். ஆனால் அவன் சொல்லலைன்னு நம்ம வருத்தப்பட மாட்டோம். இதுதான் மிதுன ராசி, இதுதான் மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இப்போ சனி பகவான் காலம் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த செப்பலை நீ அங்கேயே விட்டுட்டு போகணுன்னு காலம் சொல்லும், இல்லை அந்த செப்பலுக்கு உங்களுக்காக ஒரு கேரி பேக் அங்கே இருக்கும். ஏதோ காலம் உங்களை வழி நடத்தும். நான் உதாரணம் சொன்னேன் இப்போ செப்பல்லாம் வச்சு. அப்போ இந்த காலம் உங்களை கைவிடாது. அதனால் நீங்கள் தீவிர முயற்சி, எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும். தைரியமாக இருங்க. முதல்ல உங்கள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துங்க.
நீங்கள் இருக்கிற இடம், வேலை பார்க்குற இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் நின்று ஜெயிப்போம். யாருக்கும் பயந்து ஓட வேண்டாம். யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு அவங்களுக்கு கூழு கும்பிடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட வேண்டாம். இப்பயும் உண்மையாக இருங்க, இப்பயும் நிமிர்ந்து இருங்க. ஏன்னா நீங்கள் திடீர்னு கூழு கும்பிடு போட்டிங்கன்னா காரியத்துக்காக ஆடுறான்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. வேண்டாம். சனி அதுக்கு விரும்ப மாட்டார். சனிக்கு எப்பயுமே துணிஞ்சு நிற்கிறவனுக்கு தான் சனி ஹெல்ப் பண்ணுவார். துணிஞ்சு நிற்கிறவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். குனிஞ்சு இருக்கிறவனுக்கு சனி என்றைக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டார். இது நல்லா தெரிஞ்சுங்க. மிதுனம் குனியக்கூடாது, நிமிர்ந்து நிற்கணும். பாசத்துக்கு அடிமையானவர்கள், அன்புக்கு அடிமையானவர்கள், நட்புக்கு அடிமையானவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அந்த நட்பு, பாசம், அன்பு உங்களை வெளியில் கொண்டு போகும். வீட்டில் உள்ளவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வெளியில் உள்ளவங்க ஆதரவு அதிகமாக வரும். வீட்டில் உள்ளவங்க நம்மளை கொஞ்சம் தரம் குறைச்சி இடப்படுவாங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், மிதுன ராசிக்காரர்கள் எது செஞ்சாலும் கொஞ்சம் கமுக்கமாக செய்யுங்க அப்படின்னுவோம். ஏதாவது ஒரு வாங்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் சரி, அடக்கி வாசிங்க. சொந்தக்காரன்ட்ட மட்டும், உறவுக்காரன்ட்ட மட்டும். வெளியில் நல்ல செம்ம ஜாலியாக இருங்க. உங்களுடைய அந்த பகுமானம், நல்ல முன்னேற்றம், நீங்கள் நல்லா வருவீங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. சிவனுடைய திருநீரை டெய்லி இட்டுக்குங்க. திருநீரை டெய்லி இட்டுக்குங்க. இந்த திருநீர் இட 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 சிவன் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் குறைப்பார். சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை மட்டும் செய்வார். நம்பி இருக்கலாம். உறவு கூட நமக்கு நல்லது செய்யாது, சனி நல்லது செய்வார். நம்புங்க. சனி கெடுக்க மாட்டார். சனி உங்களை எந்த விதத்திலும் குறைத்து உங்களை வாழ்க்கையில் தள்ள மாட்டார். நல்லது செய்வார். நம்பி செய்யுங்க. திருநீர் இடுங்க. சிவனை கும்பிடுங்க. சனி வக்கர பயிற்சி நீங்கள் நினச்ச வாழ்க்கையை, நினச்ச இலக்க எந்த வில்லங்கமும் இல்லாமல், எங்கேயும் தலைகுனிவு இல்லாமல் உங்களை காப்பாற்ற போகிறார். நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த சனி பகவான் நமக்கு முழு திருப்தியை கொடுப்பார், நன்மைகளை செய்வார். நீங்கள் டெய்லி விநாயக பெருமானை வணங்குங்க. சனிக்கிழமையில் ஹனுமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க. ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக நான் உங்களோடு இருப்பேன். நல்லது நடக்கும். இந்த ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள், என்றைக்குமே நீங்கள் தோக்கக்கூடியவர்கள் கிடையாது. உங்கள் மனசில் நிச்சயமாக பலத்தை உண்டு பண்ணுறேன். பலம் உங்களுக்கு உண்டு. அந்த பலம் இருக்கும் பொழுது பணம் தானாக வரும். பணம் வரும் பொழுது நல்ல மனம் உங்களோடு எல்லோரும் வந்து சேருவாங்க. நல்ல மனம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். எந்த கிரக பயிற்சிகள்லையும் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க. நல்லது நடக்கும். ப்ளே தமிழ் நேயர்களே, நல்லது மட்டும் நடக்கும். வாழ்த்துக்கள்.